உங்க பணத்தை பல வழிகள்ல முதலீடு செய்றீங்களா? உங்களுக்கு முதலீட்டுல 12, 7, 3 என்று ஒரு விதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா. நம்ம முதலீட்டுடைய சராசரி வருமான விகிதத்தை தீர்மானிக்க உதவுறதா இந்த ஃபார்முலா. அதாவது பங்குச்சந்தை அல்லது பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் நீண்ட காலத்துல வருஷத்துக்கு சராசரியா 12% வருமானம் கொடுக்கும் அப்படின்றத 12 அப்படின்ற எண் குறிக்குது. அதே மாதிரி பிக்ஸட் டெபாசிட், கடன் பத்திரங்கள், கடன் சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள் வருஷத்துக்கு சுமார் 7% வருமானத்தை அளிக்கும். வங்கிகள்ல சேமிப்பு கணக்குகளின் மூலமா வருஷத்துக்கு சுமார் 3% வட்டி வருமானம் கிடைக்கும். 12% வருமானம் தரக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள்ல நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யணும். அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேல 7% வருமானம் தர கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள்ல 2 முதல் 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். 3% வருமானம் தர சேமிப்பு கணக்குகள்ல குறுகிய காலத்துக்கு முதலீடு செய்யணும். அதாவது 2 வருஷத்துக்கு. இந்த 3 விதமான முதலீடுகளின் வருமான விகித ஒப்பீடு தான் 12, 7, 3 என்ற முதலீட்டு விதிமுறை. இந்த விதிமுறைப்படி குறைந்தபட்சம் வருமான எதிர்பார்ப்போடு முதலீடு செய்யறது நல்லது. அப்போதான் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏமாற்றம் இருக்காது.